போட்ட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோவே இவ்வளோ கிரிஞ்சாக பேசி கிடக்க இதுவோ மொத்தமாக விட்டா என்ன ஆயிருந்திருக்கும்? மாட்டின கைப்புள்ளைக்கே இந்த நிலைமைன்னா அடி வாங்கணும் உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. ஒரு 10 நிமிஷம் பேச விட்டதே இவ்வளோ கிரிஞ்சி பேசுறது பூரா சம்மந்தம் அதே பேர் படவா கோபி. எங்கள் ஊரில் எப்படி படவா பிச்சு போடுவோம் பிச்சு அப்படிம்போம். படவானாலே சரியில்லையே, ரொம்ப அக்கோடாவில் இருக்குது அந்த வேர்டு படவா கோபி. அடமொழியை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அவரெல்லாம் பெரிய ஜீனியஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க நான் ஒரு நேரத்தில். இவ்வளோ ஒரு டாப்லெஸ் பர்சனாக இருப்பார்னு எதிர்பார்க்க மன்னிப்பெல்லாம் கேட்டு வீடியோ போட்டார். தாக்கு பிடிக்க முடியறதில்ல. மேலும் மேலும் காரி துப்புனது பத்தாதுன்னு மேலும் மேலும் அவமானப்படுத்திக்கிது இந்த அம்மு. ஓரளவுக்கு நம்ம ஒரு லேக் ஆகிட்டோம்னு விட்டுறணும். அது எப்படியோ போய் தொலையட்டும் உடனே. மேலும் வீடியோ போட்டு நாங்கள் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை 8 மணி நேரத்தை போடுவியா கோபி மேலே ஒரு நோட்டீஸ் அனுப்பி அந்த சமூக வலைதளத்துல 2 பக்கமும் சார்பாவுமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ ஒருவேளை படவா கோபி அவர்கள் பேசுனதும் ஆக்டர் சமூக பேசுனதும் வந்து ஆமா விஜய் டிவி பத்தி நமக்கு தெரியுமே 8 ஹவர்ஸ் இருக்கிற வெர்ஷனை வந்து அவங்க 45 நிமிஷம் இப்படி வந்து பேசுறது இதுக்கு முன்னாடி கூட நடந்த பல இன்சிடென்ட்ஸ் நம்ம கேட்டிருக்கோமேன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஷோ வந்து காலையில் 9 மணில ஷூட் பண்ணுவாங்க. அது எல்லா டாக் ஷோவுமே அப்படி தான். காலையில் காஃபி கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, இளநீ கொடுப்பாங்க, லெஸ்ஸி கொடுப்பாங்க. அப்புறம் மத்தியானம் சோறு போடுவாங்க பிரியாணி. அப்போயாவது கிளம்பி நீங்கள் வெளில வந்துருக்கலாம்ல. இப்படிலாம் தப்பாக பேச வைக்கிறீங்க நாங்கள் போகிறோங்கன்ட்டு வெளில வர வேண்டியது தானே. உட்காந்து சாயந்தரம் 7 மணிக்கு விட்டுருப்பாங்க. அது வரைக்கும் உட்காந்துருந்துட்டு அப்புறம் லபது நீங்கள் சினிமாவில் இருக்க நீங்கள் தானே, உங்களுக்கு அந்த பேசிக் சென்ஸ் இருக்கும் தானே. நம்ம வெட்டி தான் போடுவாங்க. ஒரு படம் எடுத்தால் அப்படியெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. தேவையற்ற காட்சிகளை வெட்டுவாங்க. இதுபோக சென்சார் போர்டு ஒன்று இருக்குது, அவன் உட்காந்து வெட்டுவான். இதுக்கு மேலே இதெல்லாம் வெட்டுறான்னு எல்லாத்தையும் தாண்டி தேட்டருக்கு வந்து படம் ஃபெயிலியர் ஆகிடும் தானே. இயற்கை தானே இதெல்லாம்.